இந்த டயபெட்டிக் இல்லாத நபரே இல்லைங்க அப்படின்ற நிலை இன்னும் போகும் காலங்களில் அதிகமாயிரும் போல தான் தெரியுது. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்போ மாறிச்சோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயபெட்டிக் அப்படின்றதே வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போனால் சைக்கிளிங் போனால் எனக்கு வந்து சுகர் கட்டுப்பட்டுருச்சு அப்படின்றாங்க. கல்லீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண் மூலமாக அடையாளம் காமிக்கும். கண் எரிச்சல் கொடுக்குதுங்க, கண்ணு ட்ரை ஆகுதுங்க, அலாட் ஆகுங்க, உங்களுடைய கல்லீரல் சூடு அதிகமாகிக்கிட்டு இருக்குது. மண்ணீரல் சூடு அப்படிங்கிறது எந்த ஒரு மண்ணீரலில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது நம்மளுடைய உதட்டில் தான் காமிக்கும். HbA1c இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நம்மளுடைய மல்டி ஆர்கன் ப்ராப்ளத்தை உண்டு பண்ண போகுது, உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றதான் அர்த்தம். ஐ வாஷ் பண்ணணுன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒரு கப்பு இருக்குங்க, நாங்கள் டெய்லி கப்பில் கழுவுறோங்க, அந்த மாதிரி கழுவக்கூடாதுங்க, அது இன்னும் சூட அதிகப்படுத்தான் செய்யும். இந்த ஐ வாஷ் அப்படின்ற இந்த ஒரு அருமையான ஒரு சின்ன டிப்ஸு உங்களுடைய சர்க்கரை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக இருந்த ஒரு விஷயத்தை ஹெல்த் கபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மக்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே ப்ராப்ளம் சர்க்கரை நோய், டயபெட்டிக். இந்த டயபெட்டிக் இல்லாத நபரே இல்லைங்க அப்படின்ற நிலை இன்னும் போகும் காலங்களில் அதிகமாயிரும் போல தான் தெரியுது. எங்கே ஒரு வார்த்தை, அதாவது ஒரு டீ கடையில் நின்று ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தால் கூட டயபெட்டிக் சம்மந்தப்பட்டு ஒரு வார்த்தையாவது பேசிடுறாங்க. அது மாதிரி ஒரு சூழல் உருவாயிருச்சு. டீ கடைக்காரர் கூட டீ போடும் பொழுது உங்களுக்கு சுகர் போடவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ஒரு நிலை உருவாயிருச்சு. இப்படி எல்லா இடங்களுக்குள்ளும் இந்த சர்க்கரை நோய் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஈஸியான சொல்யூஷன் இருக்குதா, நாங்கள் வீட்டிலேயே பண்ணி ஏதாவது கட்டுப்படுத்திக்க முடியுமாங்க அப்படின்னா நிச்சயமாக முடியும். அதனுடைய மூல காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த மூல காரணத்தை குணப்படுத்தினா மட்டும்தான் சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். அப்போ மூல காரணம் என்ன? மூல காரணம் என்பது பல வகையான மூல காரணங்களாக இருக்கும். நிறைய நோய்களுக்கு ஒரே மூல காரணமாக இருப்பதை விட பல காரணங்கள் இருக்கலாம். இப்ப ஒரு சில நோய்கள் உணவு முறைகளால ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அதை உணவு முறையினால நிச்சயமா சரி செஞ்சுக்க முடியும். இந்த சர்க்கரை நோயும் உணவு முறைகளினால் ஏற்பட்டது தான் அப்படின்றது தான் அனைவருக்கும், நிறைய பேருக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் அது. அப்ப உணவு முறை மூலமா நிச்சயமாக அதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஆனால் சில பேருக்கு உணவு முறையில் கொண்டு வரும் பொழுது கட்டுக்குள் வருதுங்க. ஆனால் பல பேருக்கு உணவு முறையில் என்னதான் இருந்தாலும் கட்டுக்குள் வரமாட்டேங்குது அப்படின்றதும் பல பேருடைய புலம்பல்களாக இருக்கு. அப்போ இன்னும் வேற ஏதோ மூல காரணம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாமளே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் கொடுக்குது. வேற என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னொன்று எண்டோகிரைன் ப்ராப்ளம், நாளமில்லா சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம். நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அதனுடைய தலைவர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் யாரு அப்படின்னம்னா பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ல ஏதாவது தடை ஏற்படும் பொழுது அவருக்கு சப்போர்ட்டா கீழே இயங்கக்கூடிய ஒரு 6 நாளமில்லா சுரப்பிகளுக்கும் அதுல இந்த எனர்ஜி பற்றாக்குறைன்றது ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்ப ஒவ்வொரு எண்டோகிரைன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக அவர்களுக்கு வடிவெடுக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்களுக்கு தைராய்டு இருக்குது, சுகரும் இருக்குது, குழந்தையின்மை பிரச்சனையும் இருக்குது. இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டோகிரைன் ப்ராப்ளமாக உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு எண்டோகிரைன் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் என்னதான் உணவு முறையை மாற்றி பத்தியமாக இருந்து இயற்கை உணவாக எடுத்து அப்படி கடைபிடிச்சா கூட சரியா வருமா? சரியா வராது. ஏன்னா உணவு முறையினால இது ஏற்படலை, இது எண்டோகிரைன் பிரச்சனைனால ஏற்பட்டிருக்கு, நாளமில்லா சுரப்பிகள் பிரச்சனைனால ஏற்பட்டிருக்குது. நீங்க அதைத்தான் சரி செஞ்சாகணும். அதை சரி செய்யும் பொழுது மட்டும்தான் இந்த சர்க்கரையிலிருந்து நாம வெளிவர முடியும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேற சில காரணங்கள் இருக்கலாம். என்ன காரணங்கள் அப்படின்னா, பெரும்பாலும் அதிகபட்சமான பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இப்போ அடுத்த விஷயமா இந்த உடல் உழைப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம். இப்போ அது உண்மைதான். ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்போ மாறிச்சோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயபெட்டிக் அப்படின்றதே வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிஸி ஷெடியூலாக டைட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்படும் பொழுது நல்லா ஆரோக்கியமாக இருந்தேன். எப்போ நான் ரிட்டையர்ட் ஆனனோ அப்போ தாங்க இந்த டயபெட்டிக் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு அந்த ஹிஸ்ட்ரி இருக்கும். அப்போ உடல் உழைப்பு இல்லாமல் அது வந்து நம்ம இருக்கப்படும் பொழுது அவங்களுக்கு சுகர் வந்திருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உணவு முறையை மட்டும் மாற்றினா சரியாக வருமா? இல்லை இந்த ஹார்மோன் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஹார்மோனுக்கான மெடிசன்ஸ் மட்டும் எடுத்தால் சரியாக வருமா? கிடையாது. அவர் மீண்டும் உடல் உழைப்பு, எக்ஸசைஸு, அது மாதிரி வந்து வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு கட்டுப்படுது. அதனால தான் பாருங்கள் சில பேர் வாக்கிங் போனால், சைக்கிளிங் போனால் எனக்கு வந்து சுகர் கட்டுப்பட்டுருச்சு அப்படின்றாங்க. ஆனால் ஒரு சில பேர் வாக்கிங், சைக்கிளிங் போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு லாங் டைம் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சுகர் கட்டுக்குள் வர மாட்டேங்குது அப்படின்ற நிலையும் இருக்குது. அதனால தான்
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மூல காரணங்கள் இருக்கும். அந்த மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சு அதை நம்ம குணப்படுத்தப்படும் போது மட்டும்தான் சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அந்த வகையில் நிறைய பேருக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜ உறுப்புகள் அனைத்தும் அதிகப்படியான வெப்பமாகும் பொழுது நம்மளுடைய எண்டோகிரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் நமக்கு வெப்ப தாக்கத்தினால் அந்த ஹார்மோனெல்லாம் தடை ஏற்படுது, ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த வகையில் இந்த டயபெட்டிக் அப்படின்றது பேன்கிரியாஸில் சுரக்கக்கூடிய கணைய நீரும் இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளமில்லா சுரப்பு நீரும் நமக்கு பேன்கிரியாஸில் சுரக்குது. இந்த பேன்கிரியாஸ் எப்பொழுது அதிகமான வெப்பமாகுதோ அப்போ இந்த ரெண்டுமே ட்ரை ஆகும். அப்போ அவங்களுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வந்து ஏற்படும். இன்டைஜஷன் ஆகுதுங்க, கேஸ் ஃபார்ம் ஆகுதுங்க, நெஞ்சுக்கறி போடுதுங்க, எதுக்கறி போடுதுங்க. இப்படி தான் ஃபஸ்ட்டு சில சிம்டம்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கும் நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு. நீங்கள் இப்போ அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்போ என்ன நடந்திருக்குது அப்படின்னா, பேன்கிரியாஸ் அதிகப்படியான வெப்பம் ஏற்பட்டு அதில் இருக்கக்கூடிய ஹார்மோன் ட்ரை ஆயிருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ இந்த பேன்கிரியாஸ் எப்படி ஹீட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பேன்கிரியாஸ் என்பது ஒரு எண்டோகிரைன் கிளாண்ட், நாளமில்லா சுரப்பி. அவர் வந்து ராஜ உறுப்புகள் கிடையாது. அப்போ அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இரண்டு உறுப்புகள், அதாவது பார்த்தீங்கன்னா கல்லீரலும் மண்ணீரலும். இந்த கல்லீரலும் மண்ணீரலும் அதிகப்படியான வெப்பம் ஏற்பட்டால் நிச்சயமாக பேன்கிரியாஸ் வெப்பம் ஏற்படுங்க. அந்த பேன்கிரியாஸ் அந்த வெப்ப தாக்குதலுக்கு உட்படும். இந்த கல்லீரலும் மண்ணீரலும் வெப்பம் ஏற்படுதுன்றத நம்ம உடம்பு நிறைய சில அடையாளங்கள் மூலமாக காமிச்சு கொடுக்கும். சரி பண்ணிக்க கூல் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்கும். நாம அந்த அடையாளங்களை கூட நோய்களாக இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். என்ன மாதிரி அடையாளங்கள் தெரியும்? நிச்சயமாக நீங்கள் கேட்குறது புரியுது. என்ன மாதிரியான அடையாளங்களாக நமக்கு முன்னாடி காமிக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண் மூலமாக அடையாளம் காமிக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தான் ஃபஸ்ட்டு எரிச்சல் கொடுக்கும். கண்ணு எரிச்சல் கொடுக்குதுங்க, கண்ணு ட்ரை ஆகுதுங்க, அலர்ட் ஆகுங்க, உங்களுடைய கல்லீரல் சூடு அதிகமாகிக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு மிக விரைவில் கணைய சூடாக மாறும். கணைய சூடாக மாறினால் அது உங்களுக்கு சர்க்கரை நோயை வர வைக்கும். அவ்வளோதாங்க. சர்க்கரை நோய் வந்திருக்குதுங்க, ஆமாங்க, எங்களுக்கும் கண் எரியுதுங்க அப்படின்னா பாருங்கள், கல்லீரல் சூடை இது வரைக்கும் நீங்கள் குறைக்காமல் இருக்கிறீங்க, உங்களுடைய கணைய சூடை இது வரைக்கும் குறைக்காமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் மாத்திரைலாம் கரெக்டாக எடுத்துட்டு தான் படுக்கிறோம். பாருங்கள், அது என்ன பண்ணுதுன்னா, மாத்திரை உங்களுடைய பிளட்டில் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அவ்வளோதான், பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. ஆனால் உண்மையான மூல காரணம் சரி செய்யப்படுதான்னு பாருங்கள், அந்த மெடிசன்ஸ் கிடையாது. இப்படி உங்களுடைய கல்லீரல் சூடாகும் பொழுது உங்களுடைய கணையமும் சூடாகுது. அப்போ கல்லீரல் சூடை நமக்கு அடையாளமாக நம்மளுடைய கண்ணில் காமிக்குது. கண் ட்ரைனஸ் ஆகுது, கண்ணில் எரிச்சல் வருது, கண்ணை சுற்றி கருப்படிக்குது. சரிங்களா? அப்படி கண் சார்ந்த பிரச்சனைகளாகவே நமக்கு கொடுக்க ஆரம்பிக்குதுன்னா கல்லீரல் சூடாகுது. ரைட். மண்ணீரல் சூடாகப்படும் பொழுது அதுவும் நமக்கு வந்து சில அடையாளங்களை காமிக்குது. எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மண்ணீரல் சூடு அப்படிங்கிறது எந்த ஒரு மண்ணீரலில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது நம்மளுடைய உதட்டில் தான் காமிக்கும். நம்மளுடைய உதட்டில் காமிக்க ஆரம்பிக்குது. பாருங்கள், உதடு ட்ரை ஆகுதுங்க, உதடு வெடிப்பு ஏற்படுதுங்க, உதட்டில் கீரலாக வருதுங்க, உதட்டில் புண்ணு வந்துருச்சுங்க. படிக்கிற காலத்தில் சின்ன பசங்களாக இருக்கப்படும் பொழுதே இந்த விஷயத்தை நிறைய அனுபவிச்சிருப்போம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதட்டில் வந்து கீரலாக வரும், வெடிப்பு வர்றது, வெடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாலமாக இதாகிறது, தோல் உரிகிறது, உதடு ட்ரைனஸ் ஆகுறது. இங்கே எல்லா பேருக்கும் மண்ணீரல் அதிகப்படியான சூடாயிருக்குன்னு அர்த்தங்க. இந்த மண்ணீரல் அதிகப்படியான சூடானால் உங்களுடைய உதட்டில் அடையாளங்கள் தெரியும். இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லா பேருக்கும் நோய் வருவதற்கு முன்னாடியே இந்த ட்ரைனஸை காமிச்சிருக்கும். நிச்சயமா மண்ணீரல் சூடாகும் பொழுதும் உங்களுடைய கணையமானது அதிகப்படியான சூடாக மாறும். கணையம் அதிகப்படியான சூடானா அதுக்குள்ள என்ன இருக்குது? நீர் திரவங்கள் தானே இருக்குது, ட்ரை ஆகும்ல. ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அடுப்பை மூட்டி வச்சுக்கிறீங்க அப்படி வச்சுப்போம். நடுவில் கணையம் இருக்குல்ல, இந்த கணையம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லி பீஸ் மாதிரி, கணையம் வந்து ஒரு ஜெல்லி பீஸ் மாதிரி இருக்கும், அப்படியே நெழுன்னு. ஏன்னா அதுதான் அதுக்குள்ள வந்து அந்த ஈரப்பதத்தை சுமந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அல்வான்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பக்கமும் அடுப்புங்க, நடுவில் ஒரு அல்வாவை வச்சிருக்கிறீங்க. ஓகேங்களா? ஒரு 1 hour 5 hours ஒரு நாள் ரெண்டு பக்கமும் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நடுவில் அந்த அல்வா இருக்கு. என்ன நடக்கும் பாருங்களேன். சில மணி நேரங்கள்லேயே அந்த அல்வா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பதமெல்லாம் எவாபரேட் ஆகி அது ஹார்டாக மாறிடும், மைசூர் பாக் ஆயிடும், அவ்வளோ விலைக்கு ஹார்டாயிரும். சரிங்களா? அதையே நாள் கணக்கில் விட்டோம்னா இது மாதிரி நமக்கு பேன்கிரியாஸுக்குள்ள இந்த சர்க்குலேஷன், இந்த எண்டோகிரைன் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த மைசூர் பாக் அளவுக்கு மாறுறதில்லை. சரிங்களா? மைசூர் பாக் அளவுக்கு மாறிடுச்சுன்னா அது டோட்டலாக காலி. அதனுடைய ஹார்டு தன்மை அதிகமாகிட்டே இருக்குது, அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி குறையுது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லிக்யூடு வந்து பார்த்திங்கன்னா எவாபரேட் ஆகிக்கிட்டு இருக்குது, அது வந்து அந்த லிக்யூடுக்குள்ளே உறிஞ்சப்படுது அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த ரெண்டு சூடும், இந்த ரெண்டு அடுப்பு எது? ஒன்று
கல்லீரல்ன்ற ஒரு அடுப்பு, இன்னொன்று மண்ணீரல்ன்ற ஒரு அடுப்பு. இந்த 2 அடுப்பும் எரியப்படும் பொழுது இந்த பிரச்சனை வரதான் செய்யும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு ஏதோ குறைச்சி காமிக்குது, கண்ட்ரோலுக்குள்ளே வர்ற மாதிரி தெரியுது. ஆனால் 3 மாதம் கழித்து HbA1c எடுத்து பார்க்கப்படும் பொழுது பார்த்தா ஹையாக இருக்குது. நிச்சயமாக நம்ம டெய்லி சுகரை செக் பண்ணுறதை விட 3 மாதத்திற்கு ஒரு முறை HbA1c அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய ரியாலிட்டியை காமிக்கும். அந்த HbA1cயை நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணுறீங்களான்றதை பாருங்கள். ஏன்னா HbA1c இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நம்மளுடைய மல்டி ஆர்கன் ப்ராப்ளத்தை உண்டு பண்ண போகுது, உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றதான் அர்த்தம். அப்போ HbA1cயை கண்ட்ரோலாக வச்சிருக்கிறீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய சுகர் லெவல் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். HbA1cன்றது என்ன? அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீமோகுளோபின்ல குளுக்கோஸ் எவ்வளவு ஏறி இருக்குன்னு செக் பண்ணுறது தான் HbA1c. பெரும்பாலும் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது செக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நார்மல் சுகரை மட்டும் பிஃபோர் ஆஃப்டர் மட்டும் எல்லாரும் செக் பண்ணிக்கிறது. நீங்கள் பாருங்கள், நாளைக்கு செக்அப் பண்ணிவிட்டு நான் கொண்டு போய் டாக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் காமிக்கணும் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய மைண்டு நாளைக்கு இன்னைக்கே தயாராகுது. இன்னைக்கு காலையிலிருந்தே உணவுல கண்டிஷன் கொண்டு வந்துடுறீங்க. ஜீனியை போட்டு சாப்பிடக்கூடாது, அரிசி சாதம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல் நாள்ல இருந்தே உங்க சாப்பாட்டில் கண்ட்ரோல் பண்றீங்க. நாளைக்கு போய் டெஸ்ட் எடுக்கணும், அதனால கொஞ்சம் வாக்கிங் போகணும் அப்படின்னு முதல் நாள்ல இருந்து ஆக்ஷன் எடுத்துக்கிறீங்க. நாளைக்கு போய் செக் பண்ணணும், நைட்டு சீக்கிரமா படுத்து தூங்கணும். எவ்வளவு விஷயம் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதுக்கான விஷயம் தான் அந்த விஷயங்கள். நாளைக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம சாமியாரா மாறுறதுல அர்த்தமே இல்லை. அதுக்காக தான் அந்த HbA1c. அப்ப இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மாறி உங்களுடைய பிளட் சுகரை மட்டும் அப்ப போய் ஒரு 120 140 போய் காமிச்சிட்டு நம்ம டாக்டர்கிட்ட காமிக்கிறது நம்மளை நாமே ஏமாத்திக்கிறதுக்கான ஒரு விஷயம். அது அன்னைக்கு மட்டும்தான் அந்த 120 140ன்றது. அது அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம் என்ன ஆச்சு அப்படின்னா அப்போ டெய்லி செக் பண்ணிட்டே இருக்க முடியுமா? கிடையாது. இப்போ இந்த 3 மாதத்துக்கு ஒரு முறை செக் பண்ணும் பொழுது ஒரு நாள் நீங்கள் அலர்ட்டாக இருந்திருப்பீங்க, ஒரு நாள் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பீங்க, ஒரு நாள் நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, ஒரு நாள் நல்ல உணவு எடுத்திருப்பீங்க, ஒரு நாள் அன்வான்ட் ஃபுட் எடுத்திருப்பீங்க. இது எல்லாம் ஆவரேஜாக கூட்டி கழித்து வர்றது தான் அந்த HbA1c. HbA1cயை செக் பண்ணுங்கள். HbA1c அதிகமாக இருக்கப்படும் பொழுது உங்களுக்கு மல்டி ஆர்கன் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் டயபெட்டிக் நோயாளிகள் இருதய நோயாளிகளாகவும் சிறுநீரக நோயாளிகளாகவும் நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட நோயாளிகளாகவும் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து தப்பிக்கணும்னா உங்களுடைய HbA1c எப்பயும் பேலன்ஸாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு என்னங்க பண்ணலாம்? இப்போ நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் கால் பாதத்தில் செய்யக்கூடிய பாதகூசா மூலமாக சிகிச்சை கொடுக்குறோம். சிகிச்சை கொடுத்து சில உணவு முறை பழக்க வழக்கம், லைஃப் ஸ்டைல், சில மெடிசன்ஸ்லாம் கொடுத்து அதை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரோம். வீட்டில் இருந்தே நாங்கள் பண்ணணுங்க. என்ன பண்ணலாம்? அதுக்கு சில டிப்ஸ். அதில் இதில் ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். அதை கடைபிடிங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். உங்களுடைய சுகர் லெவல் எந்த லெவல் குறையுதுன்னு பாருங்கள். உடல் ஆரோக்கியம் என்பது நமக்கு இப்போ தான் ஆரோக்கியம் ஆகிக்கிட்டு இருக்கிறோன்றதை நீங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்படி என்னதாங்க பண்ணணும்? கல்லீரலையும் மண்ணீரலையும் குளிர்ச்சிப்படுத்தணுங்க. அவ்வளோதான். அதை எப்படி நம்ம வீட்டில் இருந்தே குளிர்ச்சிப்படுத்துறது? தண்ணியை ஊற்றி ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னம்னா அந்த டிப்ஸ் தினம்தோறும் காலை மாலை 2 வேளைன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னா ஒரு டப்பில் தண்ணி பிடிங்க. ஒரு டப்பில் குளிக்கிறதுக்கு தண்ணி பிடிப்பீங்களா, அந்த மாதிரி பிடிச்சிங்களேன். அதில் என்ன பண்ணணும்னா உள்ளே ஃபுல்லாக முங்கணும். முங்கிட்டு உங்களுடைய கண்ணை நல்லா திறந்து விடணும். ஐ வாஷ் பண்ணணும். ஐ வாஷ் பண்ணணுன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒரு கப்பு இருக்குங்க, நாங்கள் டெய்லி கப்பில் கழுவுறோங்க. அந்த மாதிரி கழுவக்கூடாதுங்க. அது இன்னும் சூடை அதிகப்படுத்த தான் செய்யும். அன்னைக்கு என்னமோ குளிர்ச்சியான மாதிரி ஃபீல் ஆகும், ஆனால் அது வெப்பத்தை அதிகப்படுத்திடும். சரிங்களா? அதை விட பெஸ்ட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு டப்பில் ஃபுல்லாக முங்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பெஸ்ட்டு. அப்போ நீங்கள் அந்த டப்பில் தண்ணி வச்சு நீங்கள் ஃபுல்லாக முங்குங்க. காதுக்குள்ளே தண்ணி போயிடாத அளவுக்கு அப்படி முங்குங்க. ஃபேஸ் ஃபுல்லாக முங்கியிருக்கும். உங்களுடைய கண்ணு திறந்துருக்கணும். அந்த சமயத்தில் மூச்சை பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மூச்சை ஹோல்ட் பண்ணிவிட்டு கண்ணை திறந்துடுங்க. இப்போ உங்களுடைய நாக்கை திறந்து நாக்கை லைட்டாக அலசுங்க. அப்படியே உங்களுடைய உதடு பகுதி ஃபுல்லாக நனையும். உதட்டினுடைய உள்பகுதி வெளிப்பகுதி எல்லாமே நனையும், கூலாகும். இப்போ எவ்வளவு வரைக்கும் உங்களால் மூச்சு அடக்கி இருக்க முடியுமோ அடக்கி இருந்துட்டு எந்திரிச்சிருங்க. திரும்ப நார்மல் பிரீத் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் முங்குங்க. திரும்பவும் மூச்சை ஹோல்ட் பண்ணிட்டு கண்ணை திறக்கிறீங்க, நாக்க அலசுறீங்க, திரும்பவும் எந்திரிக்கிறீங்க, திரும்பவும் அதே போல முங்குறீங்க. ஒரு நேரத்துக்கு இது போல ஒரு 6 முறை குறைஞ்சபட்சம். நீங்க 8 முறை 10 முறையெல்லாம் பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லதுதான். இதே போல மாலை ஒரு முறை, காலையில வேலைக்கு போறப்ப குளிக்கிறப்ப பண்ணிட்டு போயிருங்க. காலையில வேலை முடிச்சுட்டு ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு தடவை பண்ணிக்கங்க. நார்மலாவே பாருங்களேன், ஃபேஸ் வாஷ் பண்ணாலே பிரைட் ஆயிரும், நல்ல எனர்ஜி ஆயிரும். தூக்கத்தில் இருக்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த வெப்பம் இம்பேலன்ஸாக இருக்கும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க, பிரைட் ஆயிடுறீங்க. அது பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். கண்ணின் மூலமாக கண் குளிர்ச்சி அடைவதன் மூலமாக உங்களுடைய கல்லீரல் குளிர்ச்சி அடையும். உங்களுடைய உதடு பகுதி குளிர்ச்சி அடைவதன் மூலமாக உங்களுடைய மண்ணீரல் குளிர்ச்சி அடையும். இந்த 2ஐயும் குளிர்ச்சி பண்ணுங்க. உங்களுடைய கணையும் குளிர்ச்சி அடையும். உங்களுடைய பிளட் சுகர் ரத்தத்தில் குறையிறத, நார்மலாக மெயின்டைன் ஆகிறத நீங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதை விட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா உங்களுக்கு கோபம் வந்துக்கிட்டே இருக்கும்.
ஓகேங்களா, அந்த கோபம் ஆஃப் ஆயிரும். வேகமாக செயல்பட்டு இருப்பீங்க, நிதானம் ஆயிருவீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஐவாஸ் அப்படின்ற இந்த ஒரு அருமையான ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுடைய சர்க்கரை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமா இருந்த ஒரு விஷயத்தை சர்வசாதாரணமா வெளியேற்றுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. கடைபிடித்து இதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்க. அவர்களும் ஆரோக்கியம் அடையட்டும். இது போன்ற ஒரு அற்புதமான நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த பல ரகசிய தகவல்களை இந்த ஹெல்த் கவே சேனல்ல மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.